திமுகவை களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுதான் வாரிசு அரசியல். சென்னை நடைபெற்ற NDTV தமிழ்நாடு கலந்துரையாடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்புன குற்றச்சாட்டு. திமுகவின் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதாவது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளனவா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஊழல் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர்களுடன் தான் பாஜக கூட்டணி வைத்துள்ளதாகவும் சார். ஊழல் இதுவரைக்கும் எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை ஏதாவது யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்க மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. வழக்குகளை காட்டி மிரட்டி முழுக்க சுயநலத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டணிதான் அதிமுக பாஜக கூட்டணி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ஊழல்வாதிகள் வெளுக்கப்பட்டு விட்டனரா எனவும் கேள்வி. வழக்குகளால் மிரட்டப்பட்டு முழுக்க சுயநலத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய NDA கூட்டணியை அடுத்தடுத்த துரோகங்களுக்கான அச்சாரம் தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்கள் வாஷிங் மிஷினில் அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. சென்னையில் பீகாரைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தை பீகார் கும்பல் கொலை செய்து சடலங்களை ஆங்காங்கே வீசிய அதிர்ச்சி சம்பவம். பெருங்குடி குப்பை கிடங்கில் வீசப்பட்ட பெண்ணின் சடலத்தை 3 நாட்களாக தேடி வந்த நிலையில் தற்போது கண்டுபிடிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் அடைய போகும் வரலாறு வெற்றிக்கு திமுக ஆட்சியில் பயன்பெறும் பெண்கள்தான் மகுடம் சூட்டுவார்கள் என அமைச்சர் KN நேரு நம்பிக்கை. பெண்கள் வாழ்வின் மறுமலர்ச்சியை கண்டவர் வயிற்றெரிச்சலில் உண்மைகளை ஜீரணிக்க முடியாமல் சிலர் அவதூறுகளை நாள்தோறும் அள்ளிவிட்டுக் கொண்டிருப்பதாகவும் சாடு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செல்லம்பட்டிடை பகுதியில் அடிப்படை தேவைகள் வேண்டி பேட்டி கொடுத்த இருளர் இன மக்கள். முறையான மின் இணைப்பு ஏற்படுத்தி தரக்கோரி நியூஸ் தமிழுக்கு பேட்டி அளித்ததால் ஆத்திரத்தில் குடியிருப்பு பகுதியில் மின் இணைப்பை துண்டித்து அராஜகம். தெருவில் கம்பம் இல்லாத இருக்கிறோம். நாங்கள் கம்பம் இல்லாதனால லைன்லேயே குத்தி வச்சுருக்குறாங்க. அதனால எங்களுக்கு கரண்ட் வசதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் பேட்டி கொடுத்ததுக்கும் அது நேற்று கொடுத்ததுக்கும் காலையில் வேலைங்களுக்கு போயிட்டு வந்து பார்த்தாக்கா மற்ற கரண்ட்டும் இப்படி அறுத்து விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கரண்ட்டு ரொம்ப வச்சு கொடுப்பாங்கன்ட்டு தான் நாங்கள் பேட்டி கொடுத்தோம். நேற்று வந்து கொடுத்ததில் காலையில் வந்து பார்த்தா கரண்ட்டு எடுத்துட்டாங்க, கட் பண்ணி விட்டாங்க. குடியிருப்பு பகுதியில் மின்சாரத்தை துண்டித்ததால் இரவு முழுவதும் இருளில் குழந்தைகளுடன் தவித்த இருளர் இன மக்கள். பேட்டி கொடுத்ததால் திமுகவினர் வந்து மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு. அவன் சம்பாதிக்கிறதுக்கு வந்து எடுப்பான். நீங்க வந்து அவனுக்கு பேட்டி கொடுப்பீங்களா? அவன் காசு கேட்கறான், நான் காசு தரலன்னு வந்து இங்க பேட்டி எடுக்கிறான். இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை செய்தியாக சேகரித்த நியூஸ் தமிழ் செய்தியாளருக்கு மிரட்டு. இவ்வளோ நாள் கரண்ட் கனெக்ஷன் இல்லாம கொக்கி போட்டு வச்சிருக்கீங்க. அதுதான் நான் வந்து செய்தி சேகரிக்க வரேன். எனக்கு கட் பண்ணதே சொல்ல இவங்க சொன்னீங்களாங்க. நாங்க தலைவர் கிடையாது, கட்சிக்காரன். என்ன பண்ண போற? திமுக அசிங்கம் பண்றியா? திமுக அசிங்கம் பண்றியா? நீ இருட்டில் வந்து அடிக்கிற பேட்டியா? இங்க ஊர்ல ஒரே கலாட்டா பண்ணி நிக்கிறேன். யாரு கலாட்டா பண்றாரு? யாரு எம்எல்ஏ கலாட்டா போடுறா? கேஸ் போடுறேன். மக்கள் பிரச்சனை தான் போடுறேன். மக்கள் பிரச்சனை நீ பாத்துற. நீ வந்து பேட்டி எடுத்துக்கிற. நான் திமுக காரன் தான் என கூறிக்கொண்டே தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டிய நபரால் அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை சரிவு. ஒரே நாளில் 7,600 ரூபாய் குறைந்து சவரன் தங்கம் 1,26,800 ரூபாய்க்கு விற்பனை.
தேசத்தந்தை காந்தியடிகளின் 79வது நினைவு நாளை ஒட்டி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மரியாதை. உத்தமர் காந்தியடிகள் கொல்லப்பட்டு 79வது ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தியாகிகள் நாளை ஒட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு. நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். ஒற்றுமை உணர்வு தழைப்பதற்கு பாடுபட்டதால் கோட்சேவின் துப்பாக்கி குண்டுகளால் மகாத்மா துளைக்கப்பட்டதாக முதலமைச்சர் பதிவு. மகாத்மாவை மறைத்து நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என சூளுரை. மனிதநேயத்தின் உயர்ந்த சின்னமா மகாத்மா காந்தியின் தியாக பெருவாழ்வை போற்றுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS புகழஞ்சலி. அகிம்சையும் உண்மையும் தான் உலகத்தை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இந்தியாவின் கொள்கை வழிகாட்டியாக மகாத்மா காந்தி விளங்கியதாகவும் பதிவு. கூட்டணி தொடர்பாக பிரேமலதாவிடம் எதுவும் பேசவில்லை என திமுக MP கனிமொழி தகவல். கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் பேட்டி. கூட்டணி சம்பந்தமா நான் அவங்ககிட்ட ஒன்றும் பேசல. நான் உறுதியாயிருந்தா நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். காந்தி நினைவு நாளில் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். 100 நாட்கள் வேலை திட்டத்தின் பெயரிலிருந்து காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிராக முழக்கம். காந்தி சுதந்திரம் இணைக்கிறா, காந்தி சுதந்திரம் இணைக்கிறா, 100 நாள் வேலைக்கு நிதி ஒதுக்காது. சென்னையில் வளர்ப்பு மாடுகளுக்கு மார்ச் 18ஆம் தேதிக்குள் மைக்ரோசிப் பொருத்த அவகாசம். 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. சென்னை புழலில் தொழிலதிபரின் குடும்பத்தினரை கட்டி போட்டு துணிகரக்குள் முகமூடி அணிந்து வந்த கும்பல் 25 லட்சம் ரூபாய் பணம், 15 சவர நகைகளை சுருட்டி சென்றதால் பரபரப்பு. விருதுநகரை மையமாக கொண்டு நேற்றிரவு 3 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட லேசான நில அதிர்வு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் பீதி. காலையில் கீழே விட்டு நைட்லாம் வீட்டுக்குள்ளே யாருமே படுத்துவங்கள. இது ஒரு புது அனுபவமாக இருக்குது எங்களுக்கு. என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியல. ஃபுல்லாக பொம்பளை எல்லாரும் பிள்ளை குட்டியை ஃபுல்லாமே இந்த ஏரியாவில் உள்ளவங்க ஃபுல்லாமே வெளியில் வந்துட்டோம். மக்கள் கொஞ்சம் பயந்து போயிருந்தா எல்லாருமே வெளியிலே உட்காந்துருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு மோசமான நிலையில் இருப்பதாக புகார். உணவின் தரம் குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பி வீடியோ வெளியிட்ட நெல்லை தூய்மை பணியாளர்கள். சாப்பிட்டு ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. சாப்பாடு இப்படி இருக்கு. தரமே கிடையாது. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலை கவசத்தில் தங்கம் திருடப்பட்ட வழக்கு விசாரணை வளையத்தில் நடிகர் ஜெயக்குமார். முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட உன்னிகிருஷ்ணன் போற்றியுடனான தொடர்புகள் குறித்து சென்னையில் உள்ள வீட்டில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை.
துவாரபாலகர் தங்க கவசத்தை உன்னிகிருஷ்ணன் போற்றி தனது வீட்டிற்கு கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் செய்ததாக போலீசாரிடம் நடிகர் ஜெயராம் தகவல். மற்றபடி உன்னிகிருஷ்ணன் போற்றியுடன் எந்தவித பண பரிமாற்றமும் செய்யவில்லை என்றும் மோசடி குறித்து தனக்கு தெரியாது எனவும் வாக்குமூலம். மகாராஷ்டிராவில் அஜித் பவார், சரத்பவார் ஆதரவாளர்கள் விரைவில் ஒன்றிணைவார்கள் என தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏக்நாத் கட்சே தகவல். ஒன்று சேர்வதற்காக கடந்த 4 மாதங்களாக முயன்று வந்த அஜித் பவார் காலமானாலும் அவரது ஆசையை நிறைவேற்றுவோம் என உறுதி. தலைநகர் டெல்லியில் 6 வயது பெண் குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பயங்கரம். 13, 14, 15 வயது சிறுவர்கள் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சாலையில் செல்வோரை எல்லாம் நாய்கள் கடிக்கும் சம்பவம் உயர்ந்த நிலையில் தெலுங்கானாவில் தெருநாய்கள் கொல்லப்படுவது அதிகரிப்பு. 100க்கும் மேற்பட்ட நாய்களை மர்ம நபர்கள் கொன்றதை அடுத்து வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை.